மகனே, மகளே, இந்த வார்த்தைகளை நீ வாசிக்கிற இந்த நொடியிலே நான் உன்னை நோக்கி பேசுகிறேன். நீ எண்ணிய அந்த 5 ஆண்டுகள் உனக்கு போராட்டமாக இருந்தது. ஆனால் எனக்கு அது உன்னை உருவாக்கிய காலம். நீ பலமுறை கேட்டாய், கர்த்தாவே, இன்னும் எத்தனை நாள்? நான் என்ன தவறு செய்தேன்? என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படியாக இருக்கிறது? மகனே, மகளே, நீ அழுத அந்த இரவுகளின் எண்ணிக்கையை நான் அறிந்திருக்கிறேன். யாருக்கும் தெரியாமல் நீ சிந்திய கண்ணீரின் ஒவ்வொன்றையும் நான் என் கரங்களில் சேமித்து வைத்திருக்கிறேன். இந்த 5 ஆண்டுகளில் நீ இழந்தாய் என்று நினைக்கிறாய். இழந்த வேலை, இழந்த மரியாதை, இழந்த உறவு, இழந்த வாய்ப்புகள், இழந்த நிம்மதி. ஆனால் நான் சொல்கிறேன், நீ இழக்கவில்லை, நீ பயிற்சி பெற்றாய். நீ தள்ளப்பட்ட அந்த இடங்களில் உன் குணத்தை நான் உருவாக்கினேன். நீ பேசாமல் பொறுத்த அந்த நேரங்களில் உன் உள்ளத்திலே வலிமையை விதைத்தேன். நீ தனிமையில் உடைந்தபோது நான் உன்னோடு இன்னும் நெருக்கமாக நடந்தேன். மகளே, நீ கேட்டாய், நான் ஏன் இப்படி தாமதிக்கிறேன்? ஏனெனில் நீ போகும் இடத்திற்கு நீ இருந்த நிலை போதுமானதல்ல. மகனே, நீ கேட்டாய், என் ஜெபம் கேட்கப்படவில்லையா? இல்லை, உன் ஜெபம் கேட்கப்பட்டது மட்டுமல்ல, அதற்கான பதில் இன்று முழுமையடைகிறது. கவனமாக கேள். இந்த நாளிலிருந்து அந்த 5 ஆண்டுகால போராட்டம் முடிகிறது. நீ நினைத்தாய், என் வாழ்க்கை எப்போதும் இப்படித்தான். ஆனால் நான் சொல்கிறேன், இது முடிவல்ல, இது திருப்புமுனை. இந்த 5 ஆண்டுகளில் நீ கற்றுக்கொண்ட பொறுமை இனி உன்னை உயர்த்தும். நீ கற்றுக்கொண்ட அமைதி இனி உன்னை வழிநடத்தும். நீ கற்றுக்கொண்ட நம்பிக்கை இனி பலருக்கு சாட்சியாக மாறும். மகனே, உன்னை புறக்கணித்தவர்கள் இனி உன்னை தேடி வருவார்கள். உன்னை தாழ்வாக நினைத்தவர்கள் உன் உயர்வைக் கண்டு மௌனமாவார்கள். மகளே, உன் பெயர் இனி வலி நினைவூட்டாது, அது சாட்சியாகும். நீ பயந்த அந்த விஷயத்திலே நான் உனக்கு அதிகாரம் தருகிறேன். நீ தோற்றதாக நினைத்த அந்த இடத்திலே நான் உனக்கு வெற்றி கொடியை கொடுக்கிறேன். இந்த 5 ஆண்டுகள் உன்னை உடைக்கவில்லை, உன்னை சுமக்கக்கூடியவனாக மாற்றின. நீ இப்போது புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் விரைவில் நீ திரும்பி பார்த்து சொல்வாய், அந்த காலமில்லாமல் இன்றைய நான் உருவாக முடியாது. மகனே, நீ தாமதமாக வந்தாய் என்று நினைக்காதே. நீ சரியான நேரத்திலே தயாராகி வந்தாய். மகளே, நீ பின்னடைந்தாய் என்று நினைக்காதே. நீ அடித்தளத்தில் ஆழமாக வேரூன்றினாய். இன்று நான் உனக்கு சொல்கிறேன், பழைய சுழற்சி முடிகிறது, புதிய காலம் தொடங்குகிறது. நீ கேட்ட அந்த ஜெபம், வேலை குறித்து, திருமணம் குறித்து, கடன் குறித்து, உன் குடும்பம் குறித்து, உன் எதிர்காலம் குறித்து, அது இப்போது பதிலின் வாசலில் நிற்கிறது. இந்த நாளிலிருந்து உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக மூடியிருந்த கதவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக திறக்கும். நீ இதுவரை விதைத்துக் கொண்டே இருந்தாய், இனி அறுவடை தொடங்குகிறது. மகனே, மகளே, உன் கண்ணீரால் நீ விதைத்தாய், இனி சந்தோஷத்தோடு அறுவடை செய்வாய். உன் உள்ளத்தில் இருந்த குற்ற உணர்வு போகட்டும். உன் மனதில் இருந்த தாழ்வு எண்ணம் போகட்டும். உன் ஆத்துமாவை கட்டியிருந்த பயம் இன்று முறியட்டும். நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்து நட, நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த 5 ஆண்டுகள் உன் கதையின் கருப்பு அத்தியாயம். ஆனால் இன்றிலிருந்து பொன்னான அத்தியாயம் தொடங்குகிறது. மகனே, நீ சோர்ந்தாலும் நான் உன்னை விட்டுவிடவில்லை. மகளே, நீ நம்பிக்கை இழந்தாலும் நான் உன்னை கைவிடவில்லை. இன்று நான் உன் கையை பிடித்து சொல்கிறேன், போதும், இனி வலி இல்லை. போதும், இனி தாமதமில்லை. போதும், இனி போராட்டமில்லை. நீ எதிர்பாராத வகையில் நான் உன்னை உயர்த்துவேன். நீ எண்ணாத நேரத்தில் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த வார்த்தைகளை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள். ஏனெனில் நான் பொய் சொல்லும் தேவன் அல்ல. உன் 5 ஆண்டுகால போராட்டம் இன்று இங்கே என் நாமத்தில் முடிவுக்கு வருகிறது. அமைதி உன்னோடு இருக்கட்டும். என் கிருபை உன்னை சூழட்டும். நீ இனி சாட்சியாக நடப்பாய். நான் உன் ஆண்டவர் இதை சொல்கிறேன். மகனே, மகளே, நீ இன்னும் உன் கடந்த 5 ஆண்டுகளை நினைத்து உன் உள்ளத்திலே கனத்த பாரம் சுமக்கிறாய். ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்கிறேன், அந்த பாரம் இனி உன்னுடையதல்ல, அது என் கரங்களில் செல்கிறது. நீ உன்னை நீயே குற்றம் சொல்லிக் கொண்டாய். நான் வேறொரு முடிவு எடுத்திருந்தால்,
நான் வேகமாக நடந்திருந்தால், நான் அந்த மனிதனை நம்பாமல் இருந்திருந்தால். மகனே, நீ பின்னோக்கி பார்த்து உன்னை நீயே தண்டிக்காதே. அந்த காலத்திலே நீ அறிந்த அளவிலேயே நீ சிறந்ததைச் செய்தாய். மகளே, உன் வாழ்க்கையில் அந்த தாமதம் தவறல்ல, அது பாதுகாப்பு. நீ உடைந்திருந்த நேரத்தில் நீ உயரத்திற்கு போகாதபடி நான் உன்னை காத்தேன். இந்த 5 ஆண்டுகளில் நீ பல கதவுகளை தட்டினாய், பலமுறை இல்லை என்ற பதில் கேட்டாய். அந்த இல்லை உன்னை நிராகரிக்கவில்லை, அது உன்னை மறைத்தது. மகனே, நீ தாழ்த்தப்பட்ட அந்த இடங்களில் நான் உனக்கு அதிகாரத்தை கற்றுக் கொடுத்தேன். நீ மௌனமாக இருந்த அந்த நேரங்களில் உன் வார்த்தைகளுக்கு வலிமை சேர்த்தேன். மகளே, நீ உன் மதிப்பை பிறர் சொன்ன வார்த்தைகளால் அளவிட ஆரம்பித்தாய். ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்கிறேன், உன் மதிப்பு நான் சிலுவையில் செலுத்திய விலையால் நிர்ணயிக்கப்பட்டது. இந்த 5 ஆண்டுகள் உன்னை மெதுவாக்கினது போல தோன்றலாம், ஆனால் உண்மையில் நான் உன்னை ஆழமாக்கினேன். ஆழமில்லாத உயர்வு நீடிக்காது, ஆனால் ஆழத்தில் உருவான உயர்வு தலைமுறைகளை மாற்றும். மகனே, நீ பார்த்தாய், உன்னைவிட குறைவாக உழைத்தவர்கள் உன்னைவிட முன்னேறினார்கள். அதை பார்த்து உன் உள்ளம் உடைந்தது. ஆனால் நான் சொல்கிறேன், நீ போட்டியிலே இல்லை, நீ அழைப்பில் இருக்கிறாய். மகளே, உன் பாதை வேறொருவருடைய பாதையைப் போல இல்லை, ஏனெனில் உன் முடிவு பிறருடைய முடிவைப் போல இருக்கக்கூடாது. இந்த 5 ஆண்டுகள் உன்னை தனிமைப்படுத்தியது, ஆனால் அந்த தனிமையில் நான் உன்னோடு பேசினேன். நீ யாரிடமும் சொல்ல முடியாத பிரார்த்தனைகளை நான் கேட்டேன். நீ வார்த்தை இல்லாமல் உணர்வாக அழைத்த அழைப்புகளையும் நான் புரிந்தேன். இன்று நான் உனக்குச் சொல்கிறேன், உன் உள்ளத்தில் இருந்த மௌனக் காயங்கள் இன்று சுகமடைகின்றன. நீ மீண்டும் நம்ப முடியாமல் இருந்தாய், மீண்டும் முயற்சி செய்ய பயந்தாய், மீண்டும் கனவு காண தயங்கினாய். ஆனால் மகனே, மகளே, நான் உனக்குச் சொல்கிறேன், பழைய பயம் போதும், பழைய தோல்வி போதும். நீ மீண்டும் தொடங்கலாம், ஏனெனில் இந்த முறை நீ தனியாக இல்லை. இந்த 5 ஆண்டுகளில் நீ விதைத்ததை நீ மறந்திருக்கலாம், ஆனால் நான் மறக்கவில்லை. ஒவ்வொரு நேர்மையான உழைப்பும், ஒவ்வொரு நியாயமான முடிவும், ஒவ்வொரு கண்ணீரோடு சொன்ன கர்த்தாவே என்ற அழைப்பும் என் முன் கணக்கில் இருக்கிறது. இன்று நான் உனக்குச் சொல்கிறேன், அறுவடை காலம் தொடங்குகிறது. மகனே, நீ குறைவாக இருக்கிறாய் என்று நினைக்காதே, நீ தயாராகிக் கொண்டிருக்கிறாய். மகளே, நீ பின்தங்கியவள் அல்ல, நீ பாதுகாக்கப்பட்டவள். இனி நீ உன் கடந்த காலத்தால் வரையறுக்கப்பட மாட்டாய், உன் எதிர்காலத்தால் அழைக்கப்படுவாய். இந்த நாளிலிருந்து நீ ஒரு புதிய தைரியத்தோடு நடக்க ஆரம்பிப்பாய். உன் பார்வை மாறும், உன் வார்த்தைகள் மாறும், உன் முடிவுகள் மாறும். ஏனெனில் உன் உள்ளத்தில் இருந்த போராட்டம் முடிகிறது. மகனே, மகளே, உன் 5 கால சுமை இன்று என் நாமத்தில் முழுமையாக இறக்கப்படுகிறது. எழுந்து நட. நீ இப்போது ஒரு புதிய மனிதன், ஒரு புதிய பெண். நான் உன்னோடு இருக்கிறேன். இது என் வாக்குத்தத்தம். மகனே, மகளே, இப்போது நான் உன்னிடம் ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறேன். நீ நினைத்த அந்த 5 ஆண்டுகள் வெறும் தாமதமல்ல, அவை மாற்றத்தின் விதைகள். நீ கண்ணீரோடு விதைத்தாய், ஆனால் நீ அறுவடையின் நேரத்தை காணவில்லை. ஏனெனில் அறுவடை விதை போல அமைதியாக வருகிறது. மகனே, நீ சிந்தித்தாய், என்னால் இனி முடியாது. அந்த வார்த்தை உன் வாயிலிருந்து வந்த கடைசி பொய். ஏனெனில் நீ முடியாத இடத்தில்தான் நான் ஆரம்பிக்கிறேன். மகளே, நீ உன் கதையை முடிந்ததாக நினைத்த அந்த இடத்தில் நான் புதிய அத்தியாயத்தை தொடங்கினேன். இப்போது கவனமாக கேள். உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் வரப்போகிறது. நீ எதிர்பாராத அழைப்பு, நீ எண்ணாத வாய்ப்பு, நீ திட்டமிடாத மாற்றம், அவை எல்லாம் ஒரே நேரத்தில் உன் பாதையில் வரும். மகனே, நீ நினைத்தாய், இது மெதுவாகத்தான் மாறும். ஆனால் நான் சொல்கிறேன், நான் மெதுவான தேவன் அல்ல, நான் திடீர் மாற்றத்தின் தேவன். ஒரு நாளில் நீ ஆண்டுகளாக சுமந்த அவமானம் கழியும். ஒரு செய்தியில் நீ நீண்ட நாட்களாக காத்திருந்த பதில் வரும். ஒரு முடிவில் உன் வாழ்க்கையின் திசை மாறும். மகளே, நீ கண்ணாடியில் பார்த்து உன்னை சந்தேகித்த நாட்கள் முடிகின்றன. நீ உன்னை நம்பாமலிருந்த இடத்தில் நான் உன்னை உயர்த்துவேன். இந்த 5 ஆண்டுகள் உன்னை மறைத்தது, இனி அது உன்னை வெளிப்படுத்தும். மகனே,
உன்னை தவிர்த்தவர்கள் இனி உன்னை ஏற்றுக்கொள்வார்கள். உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் உன் ஆலோசனையை கேட்பார்கள். மகளே, உன் குரல் இனி மௌனமல்ல, அது அதிகாரம். நீ நினைத்தாய், நான் பின்னணியில் இருப்பவன். ஆனால் நான் சொல்கிறேன், நான் உன்னை மேடைக்கு அழைக்கிறேன். நீ தயாராகாமல் இல்லை, நீ மறைக்கப்பட்டாய். இப்போது மறைவிலிருந்த காலம் முடிகிறது, வெளிப்படுத்தும் காலம் தொடங்குகிறது. மகனே, நீ சுமந்த அந்த பாரம் உன்னை உடைக்கவில்லை, அது உன்னை மற்றவர்களை சுமக்கக்கூடியவனாக மாற்றியது. மகளே, உன் வலி உன் அழைப்பாக மாறுகிறது, உன் காயம் உன் ஊழியமாக மாறுகிறது. இனி நீ கேள்வியாக இருக்க மாட்டாய், நீ பதிலாக இருப்பாய். உன் வாழ்க்கையை பார்த்து பலர் சொல்வார்கள், அவன் எப்படி இவ்வளவு மாறினான், அவள் எப்படி இங்கே வந்தாள்? அப்போது நீ சொல்வாய், நான் இல்லை, என்னை வழிநடத்திய கர்த்தர். மகனே, மகளே, நீ நீண்ட நாட்களாக காத்திருந்த காலம் வீணாகவில்லை. இன்று நான் உனக்கு சொல்கிறேன், உன் நேரம் வந்துவிட்டது. பயம் பின்னால் போகட்டும், சந்தேகம் மௌனமாவட்டும். நீ எழுந்து நட. ஏனெனில் இந்த திருப்பமுனையில் நான் உன்னோடு இருக்கிறேன். 5 ஆண்டு கால போராட்டம் இப்போது உயர்வின் சாட்சியாக மாறுகிறது. நான் இதை சொல்கிறேன், நான் இதை நிறைவேற்றுவேன். அமைதி உன்னோடு, உன் காலம் தொடங்கியது. மகனே, மகளே, நீ நீண்ட காலமாக ஒரே இடத்தில் நின்றுவிட்டாய் என்று நினைத்தாய். ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்கிறேன், நீ நின்ற இடமே மாற்றத்தின் வாசல். நீ தட்டிய கதவுகள் மூடியிருந்தது போல தோன்றியது, ஆனால் அவை உனக்கு எதிராக அல்ல, உனக்காக காத்திருந்தது. இப்போது கவனமாக கேள், நான் உன் முன் யாராலும் மூட முடியாத கதவுகளை திறக்கிறேன். மகனே, நீ உன் கையிலிருந்ததை வைத்து நான் என்ன செய்ய முடியும் என்று சந்தேகித்தாய். இது போதுமா என்று கேட்டாய். ஆனால் நான் சொல்கிறேன், நான் தொடும்போது சிறியது கூட அதிகமாகும். மகளே, நீ உன் வாழ்க்கையை கடன், பற்றாக்குறை, பயம் ஆகியவற்றால் வரையறுத்துக் கொண்டாய். ஆனால் இன்று நான் புதிய வரையறையை கொடுக்கிறேன். பற்றாக்குறை அல்ல, போதுமானதற்கு மேல். இந்த 5 ஆண்டுகளில் நீ கற்றுக்கொண்ட கட்டுப்பாடு இனி உன்னை ஆசீர்வதிக்கும். நீ கற்றுக்கொண்ட நியாயம் இனி உன்னை உயர்த்தும். மகனே, உன் வருமானம் மெதுவாக அல்ல, திடீரென மாறும். ஒரே வாய்ப்பு உன் நிலையை மாற்றும். மகளே, நீ நினைத்தாய், என்னால் எப்போதும் சேமிக்க முடியாது. ஆனால் நான் சொல்கிறேன், நீ கடனில் வாழ மாட்டாய், நீ கடன் விடுதலையில் நடப்பாய். நீ கொடுத்த உதவி யாருக்கும் தெரியாமலிருந்தது, நீ செய்த நேர்மை மதிப்பில்லாமல் போனது. ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்கிறேன், அது அனைத்தும் திரும்பி உன்னை தேடி வரும். மகனே, உன் வீட்டிலிருந்த மன அழுத்தம் குறையும், வாதம் அமைதியாகும், உறவுகள் சுகமடையும். மகளே, நீ உன் குடும்பத்துக்காக மௌனமாக சுமந்த பாரம் இன்று இறக்கப்படுகிறது. இந்த 5 ஆண்டுகளில் உன் குடும்பம் உன் போராட்டத்தை பார்த்தது, இனி உன் உயர்வைக் காணும். நீ தனியாக காத்திருந்தாய், தனியாக அழுதாய், ஆனால் இனி தனியாக சிரிக்க மாட்டாய். மகனே, உன் வீடு அமைதியின் இல்லமாக மாறும், உன் மேசையில் போதுமானதற்கு மேலிருக்கும். மகளே, உன் உள்ளத்திலிருந்த பயம் போகட்டும், உன் மனதிலிருந்த நிச்சயமின்மை முடிவடைகிறது. நான் உனக்குச் சொல்கிறேன், நீ இனி உயிர் வாழ மாட்டாய், நீ வாழ்வாய். இந்த நாளிலிருந்து நீ உன் தேவைகளை மட்டும் நினைக்க மாட்டாய், நீ பிறருக்கான ஆசீர்வாதமாக மாறுவாய். ஏனெனில் நான் உன்னை விடுதலையோடு ஆசீர்வதிக்கிறேன். மகனே, மகளே, இந்த 5 ஆண்டுகள் உன்னை குறைத்தலாக நினைத்தாய், ஆனால் உண்மையில் நான் உன்னை பெருக்கத் தயாராக்கினேன். இப்போது பெருக்கத்தின் காலம், திறந்த கதவுகளின் காலம், நிறைவின் காலம். எழுந்து நட, நீ தயார், நான் உன்னோடு இருக்கிறேன். மகனே, மகளே, நான் உன்னை உயர்த்தும்போது நீ நினைத்தது போல அது உனக்காக மட்டுமல்ல, உன் உயர்வு பலருக்கான பாதை. இந்த 5 ஆண்டுகளில் நீ கேட்ட கேள்வி, நான் எப்போது இங்கே இருந்து வெளியே வருவேன்? இன்று நான் உனக்கு சொல்கிறேன், நீ வெளியே வந்துவிட்டாய். இப்போது பினரை அழைக்கிறாய். மகனே, நீ கீழே இருந்தபோது உன்னை புரிந்தவர்கள் குறைவு, ஆனால் அதுவே உன்னை உண்மையான தலைவராக்கியது. மகளே,
நீ அமைதியாக இருந்தாலும் உன் வாழ்வு பேச ஆரம்பிக்கிறது. இனி நீ உன் வலியை மறைக்க மாட்டாய், அதை ஆயுதமாக மாற்றுவாய். ஏனெனில் உன் அனுபவம் பிறரின் விடுதலையின் விசை. மகனே, நீ அதிகாரம் என்றால் அதிகம் பேசுவது என்று நினைத்தாய். ஆனால் இன்று நீ கற்றுக்கொள்கிறாய், அதிகாரம் என்பது உயரத்தில் நின்று அல்ல, தாழ்மையோடு நடப்பது. மகளே, நீ உன் மதிப்பை உன் சாதனையால் நிரூபிக்க வேண்டாம், உன் இருப்பே ஒரு சாட்சி. நான் உன்னை வெறும் உயரத்திற்கு அல்ல, நிலைத்த உயரத்திற்கு அழைக்கிறேன். இந்த 5 ஆண்டுகள் உன்னை உடைக்கவில்லை, உன்னை பொறுப்பாளியாக மாற்றியது. மகனே, இனி உன் குரல் பயத்தோடு இருக்காது, அது வழிகாட்டும் குரல். மகளே, நீ ஒரு நாளில் பலருக்கு தாயாக மாறுவாய், வயதில் அல்ல, ஆவியில். உன் வார்த்தைகள் பிறரை எழுப்பும், உன் நடத்தை பிறரை நம்ப வைக்கும். இனி நீ உன் ஆசீர்வாதத்தை பிடித்து வைத்துக் கொள்ள மாட்டாய், நீ அதை பகிர்வாய். ஏனெனில் பகிரும் கைகளில் நான் மீண்டும் நிரப்புகிறேன். மகனே, நீ உன் வாழ்க்கையை எப்படி நான் உயர்ந்தேன் என்று சொல்ல மாட்டாய், எப்படி தேவன் என்னை மீட்டார் என்று சாட்சி சொல்வாய். மகளே, நீ உன் கடந்த காலத்தை அவமானமாக அல்ல, ஆசீர்வாதமாக பார்ப்பாய். இந்த இடத்தில் நான் உனக்கு சொல்கிறேன், நீ அழைக்கப்பட்டவன், நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவள், நீ அனுப்பப்படுகிறாய். உன் உயர்வு அகந்தைக்கு அல்ல, அது சேவைக்கான உயர்வு. இந்த 5 ஆண்டுகள் உன்னை தயார் செய்தன. இப்போது உன் வாழ்க்கை பயனுள்ள காலத்திற்குள் நுழைகிறது. மகனே, மகளே, நீ முன்னால் நடந்து கொண்டே இருக்கிறாய், பின்னால் திரும்ப வேண்டாம். நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை வழிநடத்துகிறேன், நான் உன்னை நிலைநிறுத்துகிறேன். உன் போராட்டம் இப்போது பலரின் நம்பிக்கையாக மாறுகிறது. இது உன் காலம், நட, நான் உன்னோடு. மகனே, மகளே, இப்போது நான் உன் வாழ்க்கையின் இந்த அத்தியாயத்தை என் சமாதானத்தோடு மூடுகிறேன். நீ தொடங்கிய பயணம் எளிதானது அல்ல, ஆனால் நீ நடந்து வந்தாய், நீ விழுந்தும் எழுந்தாய், நீ அழுதும் நம்பினாய். அதற்காக நான் உன்னை பாராட்டுகிறேன். இந்த 5 ஆண்டுகள் உன் விசுவாசத்தை சோதித்தன, ஆனால் இன்று அதே விசுவாசத்தை நான் முத்திரையிடுகிறேன். நீ தோல்வி அடைந்தவன் அல்ல, நீ தாமதமானவன் அல்ல, நீ மறக்கப்பட்டவன் அல்ல, நீ காத்து கொண்டவன், நீ உருவாக்கப்பட்டவன், நீ அனுப்பப்படுகிறவன். மகனே, நீ இன்னும் உன் உள்ளத்தில் ஒரு சிறிய பயத்தை வைத்திருக்கிறாய், மீண்டும் இப்படியாகிவிடுமோ என்று. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த முறை அப்படி இல்லை. ஏனெனில் நீ மட்டும் மாறவில்லை, உன் அடித்தளம் மாறிவிட்டது. மகளே, நீ மீண்டும் உடைந்து விடுவாயோ என்று நினைக்காதே. இந்த முறை நீ வேர் விட்டிருக்கிறாய். இப்போது கவனமாக கேள். நான் உன் மீது என் அமைதியை ஊற்றுகிறேன். அந்த அமைதி உன் மனதை காக்கும், உன் முடிவுகளை வழிநடத்தும், உன் இரவுகளை அமைதியாக்கும். இன்று நீ உறங்கும்போது உன் உள்ளம் போராடாது, உன் நினைவுகள் காயப்படுத்தாது. நான் உன் மீது ஒரு புதிய தைரியத்தை வைக்கிறேன், ஒரு நிலைத்த நம்பிக்கையை வைக்கிறேன். மகனே, நீ இனி அடுத்த நாள் எப்படி இருக்கும் என்று பயந்து விழிக்க மாட்டாய், நீ எதிர்பார்ப்போடு எழுந்திருப்பாய். மகளே, நீ உன் நாட்களை சுமையாக பார்க்க மாட்டாய், நீ அவற்றை வரமாக ஏற்றுக்கொள்வாய். இந்த இடத்தில் நான் உனக்கு சொல்கிறேன், என் கிருபை உனக்கு போதும். நீ பலமில்லாத நேரத்தில் அதே கிருபை உன் வலிமையாக மாறும். இன்று உன் வாழ்க்கையின் மீது நான் என் நாமத்தில் ஒரு முத்திரையிடுகிறேன். உன் மனத்தின் மீது அமைதி, உன் குடும்பத்தின் மீது ஒற்றுமை, உன் வேலையின் மீது நிலைத்தன்மை, உன் வருமானத்தின் மீது போதுமானதற்கு மேல், உன் எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை. மகனே, மகளே, இந்த நாளிலிருந்து நீ பழைய மனிதன் அல்ல, நீ புதியவன், நீ புதியவள்.
உன் கடந்த காலம் உன்னை கட்டுப்படுத்தாது. உன் எதிர்காலம் உன்னை அழைக்கிறது. நீ செல்லும் இடங்களில் நான் முன்பே செல்வேன். நீ எதிர்கொள்ளும் சவால்களில் நான் உன்னோடு நிற்பேன். நீ தனியாக நடக்க மாட்டாய். இப்போது இந்த வார்த்தைகளை உன் உள்ளத்தில் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள். ஏனெனில் நான் சொன்னதை நான் நிறைவேற்றுவேன்.